ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பாகம் 23. 90 நாட்களில் நாங்கள் இத்தாலியை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் எல்லாருமா சேர்ந்து. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்கிட்ட சமரி அப்படின்னு கூட சொல்லலாம். தேவோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அதனோட ஒரு வினையை சேர்த்து இத்தாலியில் எப்படி வசனங்கள் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறது போல devo plus verbo, ok? Devo mangiare, devo dormire, devo andare, devo camminare, devo fare அப்படி என்று சொல்லி நிறைய வார்த்தைகளை நாங்கள் ஒருங்கிணைச்சு வார்த்தைகளை அமைக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தமிழ்லையும் நான் உங்களுக்கு சில வாக்கியங்கள் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இத்தாலியில எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும் எழுதுதல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்கிரீவரே. ஓகே, நான் எழுத வேண்டும், அதாவது நான் செய்ய வேண்டும் என்றதுக்கு உங்களுக்கு இத்தாலி தெரியும், தேவோ. ஓகே, ஸோ தேவோ ஸ்கிரீவரே அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, தென் லெத்தரா சொல்லிக்கல, லெட்டருக்கு எப்படி இத்தாலியில சொல்றது அப்படின்னா யோசிக்க வேணாம். லெத்தரான்னு சொல்லிச்சுன்னா இத்தாலியில கடிதம். ஸோ லெத்தராக்கு ஆர்டிக்கல் எப்படி வரும்? லா லெத்தரா. ஓகே, இல்லெத்தரா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. லெத்தரா ஆவில முடிகிறபடியாதான் லா லெத்தரா. ஸோ ஒரு கடிதம் என்று நாங்கள் சொல்லிக்கல ஊன லெத்தரா அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, தேவோ ஸ்கிரீவரே உன லெத்தரா யாருக்குன்னு சொல்லி நீங்க வேணும்னா பின்னுக்கு சொல்லலாம். ஓகே, அல்மியோ அமீகோ, அலமியா மொரோசா. ஓகே, யாருக்கு வேணும்னாலும் நீங்க சொல்லலாம். ஓகே, தேவோ ஸ்கிரீவரே உன லெத்தரா, தேவோ ஸ்கிரீவரே una lettera. ஓகே, அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதுல நான் உங்களுக்கு தமிழ் எழுதியல் என்னன்னு சொல்லிச்சுன்னா வாக்கியமே ரொம்ப பெருசாக இருக்கிறபடியால நான் எழுதியல். ஓகே, domani vado a Milano, அதாவது எந்த இடத்துக்கு போகும்போதும் முன்னுக்கு நீங்க அது ஒரு சின்ன இடமாக ஒரு தேசமாக இருந்தால் நீங்க ஆ என்று போட்டு சொல்லலாம். ஓகே, அதில் சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா போய்க்கல அல்லோ ஸ்ரீலங்கா அப்படின்லாம் சொல்ல வேணும். சுவிட்சராக்கு போய்க்கல, அதாவது சுவிஸ் நாட்டுக்கு போய்க்கல இன் சுவிட்சரா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுகள் எல்லாம் ஒரி பண்ணாதீங்க, சிம்பிளா ஆ மிலானோ. ஓகே, domani vado a Milano, அதாவது நாளை நான் மிலானுக்கு செல்கிறேன். இதுல வாதோவை நீங்க தேவோ அந்தாரே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, domani devo andare a Milano perché பெர்கே அப்படின்னு சொல்லி சொன்னா ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பெர்கே தேவோ வெதேர இல் மியோ அமீகோ. இல் அமீகோன்னு சொல்லி சொன்னா அது பிழை, என்னுடைய அமீகோன்னு வராது. ஓகே, இல் மியோ அமீகோ என்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக போகிறேன். இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா தேவோ வெதேர, உண்மையிலேயே இந்த வெதேரைக்கு பதிலாக இதுல நீங்க தேவோ இன்கொந்திராரே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இன்கொந்திராரே அப்படின்னு சொல்றது வந்து சந்திக்கிறது. ஓகே, அதாவது இருவரை சந்திக்கும் பொழுது பாவிக்கப்படுகிற வார்த்தை வினை வடிவம் வந்து இன்கொந்திராரே. இருந்தாலும் அது உங்களுக்கு கஷ்டமாயிரும் பண்ணதுக்காக நான் வெதேரையே போட்டுக்கிறேன், இது பிழை இல்லை. ஓகே, domani vado a Milano perché devo vedere il mio amico. Ok, domani vado a Milano perché devo vedere il mio amico. Ok, domani vado a Milano per vedere mio amico அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். இப்போதைக்கு நாங்க படிப்பிச்சதை வச்சு domani vado a Milano perché devo vedere il mio amico. இதுல இன்னொரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த பெர்கே அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கியத்தை வச்சு, அதாவது ஆகையால் அல்லது ஏனெனில் என்ற வார்த்தையை வச்சு ரெண்டு சென்டென்ஸை வந்து நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிரேதரை. கிரேதரை அப்படின்னு சொல்லிச்சுன்னா கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது. ஸோ இது நீங்க அடிக்கடி பாவிக்கிற வார்த்தை அப்படின்றதால நான் இதை போட்டிருக்கிறேன். கிரேதரை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்பிக்கை. தேவோ கிரேதரே இந்தியோ, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆதியோ அப்படின்னு சொல்லலாம், இந்தியோன்னு சொல்லலாம். ஐ திங்க் இந்தியோன்றது கொஞ்சம் பெஸ்ட். ஓகே, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது. ஓகே, தேவோ கிரேதரே இந்தியோ. தேவோ கிரேதர இன்மே அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னில் நான் நம்பிக்கை வைக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ தேவோ கிரேதர இந்தியோ, தேவோ கிரேதர தேவோ கிரேதரலாமிய மோலியான்னு சொல்லிச்சுன்னா நான் என்னுடைய மனைவியை நம்ப வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேவோ கிரேதர லாமியா அமோரே, லாமியா அமரோசா, லாமியா அமீகா, லாமியா மோலியே, தேவோ கிரேதர இல்மியோ மரித்தோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் என்னுடைய கணவரை நம்ப வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே,
அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெத்தரை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. மெத்தரை அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் வைத்தல். ஆனால் இந்த மெத்தரை என்ற வார்த்தையோட வியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் ஸ்லைட்லி அதாவது டிஃப்ரெண்ட். அப்படின்னு சொல்லிச்சோம்னா தேவோ மெத்தரை வியா லெஸ்கார்பே அப்படின்னு சொல்லிச்சுன்னா லேஸ்கார்பே அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்பாத்து. என்னோட சப்பாத்து எப்பயுமே ரெண்டா தான் இருக்கும். ஸோ லெஸ்கார்பே தேவோ மெத்தரவியான்னு சொல்லிச்சுன்னா ஒரு பக்கத்துல இறக்கி வைக்கிறது. ஓகே, அதாவது கலட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேவோ மெத்தரவியா இல் கரல்லோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க கையில வச்சுக்கிற கொண்டு போன கரல்லோ எடுத்துக்கொண்டே வேற இடத்துல வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேவோ மெத்தரவியா. இதுல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தேவோட சேர்த்து மெத்தரையை பாவிச்சு ஒரு வாக்கியம் அமைக்கிறது. தட்ஸ் இட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இன்னும் 5 நிமிடங்கள் இருக்குது. அதுக்குள்ள நாங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். தேவோ perdere il mio peso. இது இன்றைக்கு நிறைய பேருக்குரிய ஒரு பிரச்சனை. என் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருக்கும் இந்த வசனத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். சோ அவங்க எப்படி சொல்லலாம், நான் இந்த எடையை குறைக்க வேணும் அப்படின்னு சொன்னா தேவோ perdere il mio peso. என்ன நீங்க நக்கல் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கணவர் என்ன பேசுறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சோ தேவோ perdere il mio peso அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு மீனிங் தேவோண்டா நான் வேண்டும், பேர்தரை என்று சொல்லி சொன்னா இழக்க, நான் இழக்க வேண்டும். என்னத்தை? இல் மியோ பேசா. ஓகே, என்னுடைய எடையை. ஓகே, நான் என் எடையை இழக்க வேண்டும், குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பேர்தரை என்று சொல்லி சொன்னா இழக்கிறது. தேவோ பேர்தரை தூத்தோ கொலைக்கே ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிற எல்லாத்தையும் இழக்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பேர்தரை பார்த்துட்டோம். பேர்தரை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேர்போ, அதாவது பிரேந்தரை. So, devo prendere la medicina ogni giorno. Ok? Devo prendere la medicina ogni giorno அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் தினமும் நான் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம். ஓகே, devo prendere la medicina ogni giorno. ஓகே, ogni giorno அப்படின்னு சொல்லிச்சுன்னா தினமும், ஒவ்வொரு நாளும். ஓனின்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகே, இதுல வச்சுக்கொண்டு நீங்க ஒரு வார்த்தை அமைக்கலாம். ஓனி ஜோர்னோ, ஓனி வோல்டா, ஓனி மத்தீனா, ஓனி சேரா அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் வாக்கியங்கள் அமைச்சு கொள்ளலாம். சோ இதுல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தேவோட சேர்த்து பிறந்தரை. ஓகே, தேவோ பிறந்தரை. பின்னுக்கு நீங்க என்ன வேணும்னாலும் போட்டுக்கொள்ளுங்க. தேவோ பிறந்தரை லாமிய ஃபீலியா தல ஸ்கோலா அப்படின்னு சொல்லலாம். பாடசாலையிலிருந்து எனது பிள்ளையை கூட்டிக் கொண்டு வர வேணும் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஓகே, devo prendere la medicina. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா rispondere. ஓகே, devo rispondere subito al telefono. ஓகே, நான் உடனடியா போன்ல ஆன்சர் பண்ண வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, devo rispondere, நான் ரிப்ளை பண்ண வேணும். ஓகே, உடனடியாக, சுபித்தோன்னா உடனடியாக. எங்க? al telefono. ஓகே, அல்லன்னு சொல்லிச்சுன்னா il telefono. ஓகே, அதாவது தொலைபேசியில நான் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தேவோ வெந்தரை. ஓகே, வெந்தரை அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் விற்பனை செய்தல். ஓகே, தேவோ வெந்தரை, நான் விற்க வேண்டும். நான் என்னத்தை விற்க வேண்டும்? la mia casa, என்னுடைய வீட்டினை. entro quest'anno. entro அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தாலியில மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னா எந்திரோவை சொல்லி பக்கத்துல ஒரு கால அவகாசத்தை நீங்க சொல்லுவீங்க. ஓகே, சோ entro oggi, entro domani, entro questa settimana, entro quest'anno, entro 5 anni அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, entro அப்படின்னு சொல்லி சொன்னா கால இடைவெளிக்குள்ள, அதாவது எந்த கால இடைவெளிக்குள்ள? நீங்க பின்னுக்கு சொல்ல போற கால இடைவெளிக்குள்ள. சோ devo vendere la mia casa entro quest'anno சொல்லி சொன்னா இந்த வருஷத்துக்குள்ள நான் என்னுடைய வீட்டை விற்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா sono stanco. நான் இது ஆண் பாலுக்குரியவர் சொல்லிக்க sono stancoன்னு சொல்லலாம். அதுவே பெண்பாலன்னு சொல்லி சொன்னா sono stanca அப்படின்னு சொல்லலாம். ஓகே, sono stanco, devo dormire bene. ஓகே, இதை நீங்க sono stanco விட்டுருங்க. தேவோ dormire அப்படின்ற வார்த்தை தான் உங்களுக்கு முக்கியம். சோ தேவோ dormire, பின்னுக்கு நீங்க ஒரு வார்த்தையை போடலாம் bene அப்படின்னு சொல்லிச்சுன்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபைனலா தேவோ sentire la musica indiana அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் இந்தியன் மியூசிக்கை கேட்க வேணும் அப்படின்னு அர்த்தம். தேவோ sentire.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.